அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானால் நடுங்கும் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த முழுமையான துறையில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுடைய அரசியல் நகர்வுகளை கண்டு ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸை வெளியிடுறதுக்கே ஒரு பெரிய பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடியே திமுகவும் பாஜகவும் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை பார்த்தீங்கன்னா சீமானுடைய நியூஸை வெளியிடவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிறப்பு கட்டளை இட்டதாகவும், அதற்கு பிறகு அப்படி மீறி சீமானுடைய நியூஸை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய செய்தி ஊடகமே இருக்காது அப்படின்னும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாகவே மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புதிய தலைமுறை மற்றும் தினத்தந்தியில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு தகவல் அப்படின்றது அன்அஃபிஷியலாக தான் இருக்குது அப்படின்னும், ஏன்னா இது குறித்து பேசுறதுக்கே மேலிடத்துல பயப்படுறாங்க அப்படின்னும், இந்த ஒரு தகவல் கூட பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட வேணாம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நமக்கே இந்த தகவல் கிடைச்சிருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு இவங்க செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய துரோகமாக பார்க்கப்படுது அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. கட்சி ஆரம்பிச்ச காலத்துல தான் எந்த ஒரு பெரிய ஆதரவும் இல்லாம சீமானும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி ரொம்பவே கடினமாக போராடி இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போதும் அவங்களுடைய வளர்ச்சியை நேரடியாக காட்டாமல் இருக்கிறதும், அதற்கு பிறகு அவங்கள பற்றின செய்தி போட்டாலே அந்த தொலைக்காட்சியை இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு மிரட்டல் கொடுக்கறது, இது ஜனநாயக நாடா அப்படின்னு கேள்வி கேட்குற வகையில் தான் இருக்குது. இப்படி ஏற்கனவே ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் மைக் சின்னத்தை கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களுக்கு மேலே பார்க்க வச்சு இது ரொம்பவே வைரலாக மாற்றிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளியிடலாமா வேணாமா அப்படின்னு செய்தி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் தன்னை நடுநிலையான ஒரு தொலைக்காட்சியாக காட்டிக்கொள்ளணும் அப்படின்றதுல ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீமானை குறித்து நியூஸ் போட்டா திமுக பாஜக மிரட்டுறாங்க, நியூஸ் போடல அப்படின்னா நம்ம நடுநிலையான ஊடகமாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல தான் பாத்தீங்கன்னா தற்போது முக்கியமான ஊடகங்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில இருந்து அவங்க எப்படி விடுபட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரே வழியாக சீமானோ அல்லது மாற்று கட்சியோ ஏதாவது ஒன்று வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர முடியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.